அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசி அப்படின்றது காலபுருஷத்துல 12வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் பாமணி ஜோதிடம் சார்பாக நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தான் உங்களுடைய ராசியாதிபதி. அதனால இந்த மாசத்துல குரு பகவான்னாலேயே உங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்லையும் நல்ல முன்னேற்றங்களை நீங்க பார்க்க முடியும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் ஆதாயங்களும் புதிய ஆரம்பங்களும் கொண்ட மாசமா இருக்கும். நல்ல புதிய ஸ்டார்ட் அப் எல்லாம் ஆரம்பிக்கிறது, நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுலாம் இருக்கும். உங்களோட திறமை சாமர்த்தியம் இதெல்லாம் வச்சு நீங்க நல்லா முன்னேற முடியும். இந்த மாசத்துல குரு உங்களுக்கு ஆழமான தன்னம்பிக்கையும் ஆன்மீக வளர்ச்சியும் கொடுக்க போறார் அப்படின்றத ஞாபகம். இது ஜென்ரலா ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்ப்போம். குடும்பம், உறவுகள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடும்பத்துல பொதுவாகவே அமைதி நிலையும், உங்களுடைய சொல்லுலையும் சரி செயல்லையும் சரி நிதானமா நீங்க இருக்கணும். இல்லாட்டினா உங்களுடைய சொல் செயலால் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்லுலையும் செயல்லையும் நீங்கள் நிதானமாக இருந்துக்கணும். சந்திரனால் இந்த மாதம் உங்கள் குடும்ப உறவுகளில் எப்படி பண்ணணுன்ற யோசனை உங்களுக்கு மனசில் எண்ணங்கள், ஏன்னா என்ன மனோக்காரன் தானே சந்திரன், மனசில் நல்ல யோசனைகள்லாம் சந்திரனால் இந்த மாதம் கிடைக்கும். அது மூலமாக குடும்ப உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். குழந்தைகளுக்கு முன்னேற்றமான மாசமா இருக்கும். அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுடைய ஜாதகப்படி உங்களோட மீன ராசிக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மாசத்துல குடும்பம், காதல் வாழ்க்கை இதெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். காதல் பண்றவங்க இந்த மாசம் புதிய விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். காதல் அடுத்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அது மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிஞ்சிடும். நல்லா சக்ஸஸ் ஆகிடும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஈடுபாடு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஆதரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் புதுசாக காதல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிங்கிள்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் புதிய காதல் நிகழ்ச்சிகள்லாம் ஏதாச்சும் நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு புதிய காதல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேலை, இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு வேலை, தொழில் அதெல்லாம் அப்படி இருப்பாங்க. வேலையில் நீங்கள் புதிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். புதிய வேலை இல்லை புதுசாக பொறுப்பு இது மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. ஏன்னா குரு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார். குருவோட சப்போர்ட் உங்களுக்கு அதில் வெற்றியாக நீங்கள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகரிக்கும். குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். நீங்கள் அதில் தான் ஜெயிச்சு வந்துடலாம். புதுசாக வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை தொழில் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதுசாக கான்ட்ராக்ட் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. புதிய விஷயங்கள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் கிடைக்கும். அதாவது பார்ட்னர்ஸ் புதுசாக கிடைக்கும். அது மாதிரிலாம் உங்களுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான முன்னேற்றத்துக்கு பாதை அமைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கலை, அரசியல், கலை இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இந்த மீனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த மாதம் நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். இதுக்கு அடுத்து இந்த மாதம் பணம், பொருளாதார நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலை ஒரே சீராக இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் சீராகவே இருக்கும். செவ்வாயோடைய பயணத்தினால, செவ்வாய் 5ல் இருக்கார், அவர் 4க்கு வருவார். அவர் வக்ரமாக இருக்கிறதுனாலையும் அவருடைய இடம் 4க்கு வரப்போகிறதுனாலையும் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி செலவும் அதிகரிக்கும். அதுதான் நீங்கள் முக்கியமாக வருமானம் அதிகரிக்கிற அளவுக்கு செலவும் அதிகரிக்கும். அதனால திட்டமிட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறிய சிறிய முதலீடுகள் பெரிய ஆதாயம் தரலாம். ஏதாச்சும் ஒரு எங்கேயாவது சின்னதாக முதலீடு பண்ணியிருப்பீங்க, அது இன்னைக்கு பெரிய அளவில் நிற்கும். அதனால் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய சிறிய முதலீடுகள் பெரிய ஆதாயம் தரத்துக்கான வாய்ப்புகள்
நிறையா இருக்குது. அதுக்கடுத்து ஆரோக்கியம். உடம்பு ஆரோக்கியம் அப்படி இருக்குன்னா, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொண்டையில் வந்து பிரச்சனை ஏற்படலாம், ஜெரிமானத்தில் பிரச்சனை ஏற்படலாம், தொண்டை கரகரப்பு ஏற்படலாம், தொண்டை கட்டிக்கலாம், தொண்டையில் இன்னும் பிரச்சனைகள், வலி, தொண்டை வலியெல்லாம் ஏற்படலாம். இதற்கெல்லாம் வந்து நீங்கள் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சிங்கனாலே நல்லது. தொண்டையில் கார்கிள் பண்ணால் நல்லது. இந்த மாதிரி ஜெரிமான பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து தண்ணி அதிகமாக குடிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நீங்கள் இது பண்ணிக்கலாம். தியானம், நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது பண்ணிக்கலாம். அது இல்லாட்டினா நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். அது உடலுக்கு ஒரு பயிற்சி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம செல்ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். இன்றைக்கி உள்ள வாழ்க்கை சூழ்நிலையில் உடற்பயிற்சின்றது கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. அதனால தனியாக எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாருமே வந்து உடற்பயிற்சிக்குன்னு ஒரு டைம் வச்சுக்க வேண்டியதாக வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து உடல் அந்த பயிற்சி இருந்தால் தான் நமக்கு தேவையான ஸ்டெமினா ரொட்டேஷன் கிடைக்கும். அதனால் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும்னா, குரு பகவானை வழிபடணும். குரு காயத்ரி மந்திரம், ரிஷபத்வஜாய வித்மஹே கிரணிகஸ்தாயமஹி, புதிய தொடக்கங்கள், இதெல்லாம் வந்து வளர்ச்சி, பின்னால் வந்து வளர்ச்சி கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாதம் புதுசாக நீங்கள் தொடரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உழைப்பும் வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இருக்கணும், உழைப்பு இருக்கும். அது வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இங்கே நல்ல மாதமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் வந்து பாமணி ஜோதிடம் தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி பல விதமான அஸ்ட்ராலஜி சம்மந்தமான வீடியோக்கள் போடுவோம். உங்களுடைய இதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய்க்கலாம். பிரச்சனைகளை வந்து இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது, பிரச்சனைகள் இருக்க தான் செய்வோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லோரும் நிறைய பேர் பார்க்குற நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.